ஹல்லேலூயா. அம்மன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், ஒரு போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 23:1 இப்படியா சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நான் உரிமை பாராட்டி நான் ஜெபித்தேன், என் தேவை சந்தித்தார். ஹல்லேலூயா. நீங்க கேட்பீங்க, உனக்கு என்னப்பா தேவைகள் இருக்கு, இந்த வயசுல உனக்கு என்னப்பா தேவைகளுக்கு நீங்க கேட்பீங்க. எனக்கு நிறைய தேவைகள் இருந்தது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம நான் அவ்வளோ நேரமா மேய்ப்பர் கையில் நான் ப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். என் மேய்ப்பர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் ஜெபித்தேன், ஃபஸ்ட் டைம் ஃபீஸ் கட்ட உதவி செய்யுங்க அப்படின்னு நான் ஜெபித்தேன். என் மேய்ப்பர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. என்ன 2 டைம் ஃபீஸ்க்கு இருக்கு, அதுவும் என் மேய்ப்பர் தான் சந்திப்பார். ஹல்லேலூயா. 1 இப்படியா சொல்லப்படுவது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு தெரியும். ஹல்லேலூயா. 2 வாசிக்க கேட்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டை உன்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. தண்ணீருக்கு ஆபத்துக்கு நீ அலைவ திருவதில்லை. ஹல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது, அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஓடுற தண்ணி ஆறு அந்த தண்ணில இல்ல, அமர்ந்த தண்ணீர் உன்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கு தெரியும் எங்க தீவனம் இருக்கோ, ஆடுகளுக்கு எங்க தீவனம் கிடைக்குமோ, எங்க ஆடுகளுக்கு தண்ணீர் கிடைக்கும், எங்க ஆடுகளுக்கு உணவு கிடைக்கும். உங்களையும் என்னையும் படைத்த அவருக்கு தெரியும், என்ன தேவைகள் இருக்கும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. 3 வாசிக்க கேட்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்டான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே, சாப்பிட்டியா எப்படி இருக்கிறீங்க கேட்க மாட்டீங்களே, தேட்டுறதுக்கு அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ தனியா நிற்கும் போது அவர் துணையா வந்து நிற்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 இப்படியா சொல்லப்படுகிறது, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க தனியா நீங்க போய் ப்ரேயர் பண்ண போறீங்க, அப்பா எனக்கு யாருமே இல்லப்பா, நீங்க மட்டும் தான்ப்பா அப்படின்னு ஜெபிக்கும் போது, நீ தனியா இருக்கும் போது நான் துணையா வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 வாசிக்க கேட்போம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதங்கள் புத்தகம் 48:14 இப்படியா சொல்கிறது, மரண வருந்தும் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. மரண பரிந்து நடத்த உன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்துகிற தேவன் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. 4 இப்படியா சொல்லப்படுகிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 91:10 இப்படியா சொல்லப்படுகிறது, வாதை உன் கூதரத்தை அணைக்காது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கரங்களை தட்டி சொல்லுவோமா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. 5 வாசிக்க கேட்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு அபிஷேகம் பெற போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அபிஷேகம் பெறணுமா? சங்கீதங்கள் புத்தகம் 145:18 இப்படியா சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடி அவருக்கு உண்மையா, தம்மை நோக்கி கூப்பிடி அவருக்கு சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உண்மையா கூப்பிட்டீங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறணுமா? அப்பா நான் அபிஷேகம் பெறணும்ப்பா, எனக்கு கிஃப்ட் தாங்கப்பா அப்படின்னு ஜெபிங்க, உங்களுக்கு அபிஷேகத்தில் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. 5 இப்படியா சொல்லப்படுறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. பாத்திரம் குறைவா இருக்கா? நான் ஜெபித்தேன், பா என் பாத்திரம் குறைவா இருக்குப்பா,
என் பாத்திரத்தை நிறைவாக்கும்பா நான் ஜெபித்தேன், என் பாத்திரத்தை நிறைவாக்குனாரு. உங்க வாழ்க்கையில பாத்திரம் குறைவா இருக்கும், இன்றைக்கு உங்க நிறைவாக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஓடுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. பெரிய பந்தியில் உங்களை உட்கார வைக்க போறார். ஹல்லேலூயா. யார் முன்னாடி நீங்கள் வைக்கப்பட்டு போனீங்களோ, யார் முன்னாடி கண்ணி செஞ்சீங்களோ, யார் முன்னாடி தலை குஞ்சு போனீங்களோ அவங்க மத்தியில் உங்களை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. பெரிய பந்தி ரெடி பண்றாங்க. சத்துருக்கெல்லாம் பார்க்குறாங்க, யாருக்குடா இந்த பந்தி, யாருக்குடா இந்த பந்தி பார்க்குறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, யாருக்கு இந்த பந்தி, யாருக்கு இந்த பந்தி. வெக்கப்பட்டு போன இடத்துல அங்க உங்களை கையை பிடித்து அப்படியே எடுத்துட்டு வந்து சேர் போட்டு உட்கார வச்சு, அது மாற்றம் இல்லை, உன்னை பார்த்து அழக பார்த்து அது மாற்றம் இல்ல, உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 6ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா. யார் முன்னாடி வெக்கப்பட்டு போனீங்களோ, யார் முன்னாடி கண்ணீர் செஞ்சீங்களோ அவங்க மத்தியில உங்களை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. நீ எங்கே அழுதாயோ அங்கே உன் தலை உயருமே, நீ எங்கே அழுதாயோ அங்கே உன் தலை உயருமே. யாக்கோபே என் தாசனே, நாம் தெரிந்து கொண்ட என் ஜனமே. யாக்கோபே என் தாசனே, நான் தெரிந்து கொண்ட என் ஜனமே. நீ எங்கே அழுதாயோ அங்கே உன் தலை உயருமே, நீ எங்கே அழுதாயோ அங்கே உன் தலை உயருமே. யாக்கோபே என் தாசனே, நான் தெரிந்து கொண்ட என் ஜனமே. தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் உங்களே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டு போறார். நன்மை கிருபை உங்களை தொடரும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ற மாத்திரம் இல்ல, நன்மை கிருபை உங்களை தொடரும். விசுவாசிதா தேவனுடைய மகிமை நீ காண்பாய். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோட இருக்கிறீங்களா? ஒழுங்கால் படி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அடப்பா எங்கள் வாக்குன்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் பந்தியில் உட்கார வைக்கன்னு வாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் பந்தியில் நீங்கள் உட்கார வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. யார் முன்னாடி வைக்கப்பட்டு போனீங்களோ ஆண்டவரே, யார் முன்னாடி ஆண்டவரே கண்ணி செஞ்சாங்களோ ஆண்டவரே, அவங்க மத்தியில் ஏசப்பா நீங்கள் சாட்சியாக நிற்க வைக்கத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் பெரிய மிராக்களை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. யார் முன்னாடி வச்சுப்பா அவங்க முன்னாடி சப்பா அவங்க முன்னாடி பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் ஆமேன் என்று பதில் கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பேசிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.